ஓகேவா? ஓகே சிஸ்டர். ஹலோ. ஹலோ, துளசியா? ஆமா, நீங்க? நான் கங்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் ரோசி பேசுறேன் துளசி. ரோசி சிஸ்டர், நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க துளசி? நானும் நல்லா இருக்கேன் சிஸ்டர். ஓகே துளசி, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கால் பண்ணேன். அப்படியா? சொல்லுங்க சிஸ்டர், என்ன விஷயம்? நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? நானா? ஆமா துளசி, ஒரு உயிர் சம்பந்தமான விஷயம். முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஓகே சிஸ்டர், என்னால முடிஞ்சா நான் பண்றேன். சொல்லுங்க, என்ன ஹெல்ப் பண்ணணும்? இங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்கு. பேஷண்ட்டுக்கு வயசு ரொம்ப கம்மி, இருந்தாலும் 24-25 வயசு தான் இருக்கும். ஆக்சிடென்ட்ல பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. உடனே ஓ நெகட்டிவ் பிளட் இருந்தாதான் காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எங்க பிளட் பேங்க்ல ஓ நெகட்டிவ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அது பத்தல. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போதுதான் எனக்கு உங்களோட ஞாபகமே வந்தது. நீங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பிளட் டொனேட் பண்ணிட்டு போவீங்க. அதான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைச்சு உங்களுக்கு கால் பண்ணேன். இங்க ஒரு உயிரை காப்பாத்தணும். நீங்க இமிடியேட்டா வந்து பிளட் கொடுத்துட்டு போக முடியுமா? என்ன துளசி யோசிக்கிறீங்க? இல்ல சிஸ்டர், எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இப்போ இமீடியட்டா வரணும்னு சொல்றதுனால தான் நான் யோசிக்கிறேன். ஏன் துளசி, ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? ஆமா சிஸ்டர், நான் இப்போ அவசரமா எங்க ஆபீஸ்ல இருந்து ரெஃபர் பண்ண ஒரு மீட்டிங்காக போயிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமான மீட்டிங். அட்டென்ட் பண்ணலனா ஆபீஸ்ல இருந்து நிறைய क्वेश्चंस ரைஸ் பண்ணுவாங்க. அதோட ஆபீஸ்க்கும் பெரிய கான்ட்ராக்ட் மிஸ் ஆயிடும். லாஸ் அது இதுன்னு எம்டி ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. அதான் யோசிக்கிறேன். நீங்க வேற எங்கேயாவது ட்ரை பண்றீங்களா? கண்டிப்பா கிடைக்கும் சிஸ்டர், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல துளசி, நாங்க எல்லா பிளட் பேங்க்லயும் விசாரிச்சிட்டோம். ரேர் பிளட் குரூப்ங்கிறதுனால எங்கேயும் இப்ப ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் ஃபைனல் ஆப்ஷனா உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்களும் முடியாதுன்னு சொல்றீங்க. ஏன் துளசி, ஒரு 1 hour பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாதா? ஏன் இவ்வளவு வற்புறுத்தி கேக்குறேன்னா, உயிர் சம்பந்தமான விஷயம். நீங்க பிளட் கொடுத்தா ஒரு உயிரை காப்பாத்தலாம். அதான் கொஞ்சம் யோசிங்க துளசி. இப்ப நீங்க நினைச்சா ஒரு உயிரை காப்பாத்தலாம். சின்ன வயசு, அவங்க உயிர் உங்க கையில. வர்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ். சரி, ஓகே சிஸ்டர், நான் இப்பவே வரேன். தேங்க்ஸ் துளசி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ணா, சொல்லுங்க மேடம். என்ன கொஞ்சம் கங்கா ஹாஸ்பிட்டல்ல விட்டுறீங்களா? மேடம் அங்கெல்லாம் போனால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் மேடம். பரவாயில்லண்ணா, நான் தரேன். நீங்க போங்க ப்ளீஸ். சரி மேடம், சரி மேடம். இந்தாங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மேடம்.
எக்ஸ்கியூஸ் மீ, என் பேரு துளசி. சொல்லுங்க துளசி, வந்துட்டீங்களா? வாங்க. ஆ. என்ன இன்னும் வரல? கேப்னா இந்நேரம் வந்திருக்கணுமே. என்னவா இருக்கும்? வாங்க. இங்க படுங்க துளசி. இதை என்கிட்ட கொடுத்துருங்க. படுங்க. மீட்டிங் வேற ஸ்டார்ட் ஆக போது. இவன் இன்னும் வரல. என்ன நினைச்சிட்டு இருக்காவ? சிஸ்டர், சிஸ்டர், சிஸ்டர். போனை கூட எடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? வரட்டும் அவளை இன்னைக்கு. சிஸ்டர், சொல்லுங்க. டாக்டர் உள்ள இருக்காங்க.
ஹாய் ஹலோ அர்ஜுன் அங்கிள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்பா எப்படி இருக்காங்க? ஹி இஸ் ஃபைன். ஓகே, வாங்க உள்ள போய் பேசலாம். யா ஷூர். வாங்க. வாங்க. வாங்க உட்காருங்க அர்ஜுன். தேங்க் யூ. நீங்க சொன்ன மாதிரியே சென்னையில உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் சேல்ஸ் பண்ண சொல்லி வச்சிட்டேன். நீங்க சொல்லி வச்சிருக்க ஆளு நம்பிக்கையான ஆளா? ஹே, சென்னையிலே பெரிய ரியல் எஸ்டேட் புரோக்கர்ப்பா. ரொம்ப நம்பிக்கையானவங்க. அவங்கள ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். அவரோட அப்பா என்னோட ரெகுலர் பேஷண்ட். சோ புரோக்கரை பத்தின கவலை உனக்கு வேண்டாம். ஆனா அர்ஜுன், லேண்டை சேல்ஸ் பண்றதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் அங்கிள்? நீ நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போறதா சொல்றியே, அதுதான் ப்ராப்ளம். 1 வீக்ல சேல்ஸ் பண்றது கஷ்டம். அப்படியே சேல்ஸ் பண்ணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ற அமௌண்ட் வராதுன்னு சொல்றாரு. என்ன பண்ணலாம்? அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமா? அங்கிள், நான் அமெரிக்கால இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி போன்ல உங்ககிட்ட சொன்னதை வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி சென்னை வந்து இறங்குனதும் 1 வீக்ன்ற என்னோட பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா அங்கிள். ஏன் திடீர்னு சேஞ்ச் பண்ணீங்க? அது பார்க்க வேண்டிய முக்கியமான ஒருத்தரை நான் இன்னும் பார்க்கல. அதான். முக்கியமானவங்களா? ஆமா அங்கிள், ரொம்ப முக்கியமானவங்களா எனக்கு தோணுது. பாப்போம் முக்கியமானவங்களா ஆகுறாங்களா இல்லையா. ஆக்சுவலா இப்போதைக்கு 1 வீக்ல சேல்ன்ற ஐடியாவை விட்டுட்டு நல்ல பார்ட்டி நல்ல அமௌண்ட் வாங்குற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அந்த கேப்ல இங்க வேற ஒரு முக்கியமானவங்கள நான் பார்த்துறேன். நீங்க சொல்றது எனக்கு புரியல அர்ஜுன். புரியும்படி நான் பொறுமையா சொல்றேன். ஓகே அங்கிள். ஓகே, அப்ப பாய். நான் கிளம்புறேன். Thank பாய் you. அர்ஜுன், போயிட்டு வாங்க. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் உள்ள வாங்க. நான் அப்பவே எம்டி கிட்ட சொன்னேன், இந்த ப்ராஜெக்டை நான் மட்டும் தனியா ஹேண்டில் பண்றேன். கேட்டாரா? இப்ப என்ன ஆச்சு? அவர் நம்பின துளசி இன்னும் வரல. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க உள்ள வரலையா? இல்ல மேடம், இன்னொருத்தங்க வர வேண்டியிருக்கு. அவங்க வந்த உடனே வந்துடுறேன். சாரி சார், ஒன்ஸ் டைம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் மீட்டிங் அலௌட் இல்ல. அப்புறம் நாங்க டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம். சோ நீங்க மட்டுமாவது உள்ள வந்துருங்க. நான் உள்ள வந்து ஒன்றும் பண்ண முடியாது மேடம். ஏன்னா ப்ராஜெக்ட் ஃபைல் வரவங்கள்ட்ட தான் இருக்கு. அப்படியா? ஓகே சார், அப்படின்னா உங்களை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சுன்னா யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க. மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் யாரும் உள்ள வர முடியாது. பாத்துக்கோங்க. சரிங்க. துளசி எங்க போய் தொலைஞ்ச? எங்கேயாவது போய் தொலைறதா இருந்தா ஃபைல் யாச்சும் கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே. பாரு, இப்போ உன்னால மீட்டிங்கே அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு. மீட்டிங் அட்டன் பண்ண முடியாம போனா நான் எம்டிக்கு என்ன பதில் சொல்றது? ஹலோ. டேட். அங்கிளை பார்த்து நான் பேசிட்டேன். எஸ் டேட், ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். ஆமா, 1 வீக்ல சேல் பண்றது ரிஸ்க். ப்ராப்பர்ட்டி வேல்யூக்கு சேல் ஆகாதுன்னு சொல்றாரு. என்ன துளசி, போன் அடிச்சுட்டே இருந்தது போல. ஆமா, மீட்டிங் போகணும், ரொம்ப அர்ஜென்ட். ஓகே துளசி, முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா நீங்க பண்ணது மிகப்பெரிய ஹெல்ப். நீங்க மட்டும் கூப்பிட்ட உடனே வரலனா இந்த நிமிஷம் ஒரு உயிரை இந்த மண்ணுக்கு சொந்தமில்லாம போயிருக்கும். முக்கியமான வேலையை விட்டுட்டு இங்க வந்து பிளட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் துளசி. எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சிஸ்டர்?
இன்னைக்கு மீட்டிங் இல்லைன்னா நீங்க கேட்ட உடனே வந்து பிளட் கொடுத்துருப்பேன். ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குற அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டேன். தெரியும் துளசி. பேஷண்ட்டை வந்து பார்த்துட்டு போறீங்களா? இல்ல சிஸ்டர், ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். மீட்டிங் முடிஞ்சதும் நான் கால் பண்றேன். பேஷண்டோட ஹெல்த் பத்தி சொல்லுங்க. சரி. துளசி ஒரு நிமிஷம். பிளட் கொடுத்துருக்கீங்க, ஜூஸ் குடிக்கணும். இருங்க போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் வேணாம் சிஸ்டர். மீட்டிங் முடிஞ்சதும் நானே குடிச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா கிளம்பணும். நான் கிளம்புறேன். பாய். ஐயோ விஸ்வா 7 தடவை கால் பண்ணிருக்காரு. நேர்ல பார்த்ததும் ஏன் அட்டென்ட் பண்ணலன்னு திட்ட போறாரு. அதே ஏஞ்சல் பாப்போன்னு நினைச்சேன், இவ்வளவு சீக்கிரமா பார்த்துட்டேன். ஹலோ டேட், ஒரு நிமிஷம். ஹலோ 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 ஹலோ. அண்ணா சொல்லுங்க மேடம். அர்ஜென்ட்டா நான் ஒரு இடத்துக்கு போகணும். போலாம் மேடம், உட்காருங்க. ஹலோ ஏஞ்சல். ஏய் ஹலோ, ரெட் கலர் சுடி உங்களை தாங்க. ஹலோ எங்க? ஹலோ. என்ன இது? கை கேட்டினது வாய் கேட்டாதுன்னு சொல்ற மாதிரி கண்ணால பார்த்து பேசுறதுக்குள்ள மிஸ் ஆயிட்டாங்க. சார் சாரி சார், லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் உள்ள போயிட்டாங்களா? ஆல்ரெடி half an hour லேட் ஆயிடுச்சு. கண்டிப்பா உள்ள போயிருப்பாங்க. சரி வாங்க சார், உள்ள போலாம். வாங்க சார். என்னது? வாங்க சாரா. நம்ம என்ன விருந்து சாப்பாடுக்கு வந்திருக்கோம்? நம்ம இஷ்டத்துக்கு வரும்போது கூப்பிட்டு சாப்பாடு போறதுக்கு. இது கான்ஃபரன்ஸ் மீட்டிங். மீட்டிங்க்கு எப்பவும் டைமை கீப் அப் பண்ணணும். நீ பொறுமையா ஊரெல்லாம் சுத்திட்டு வருவ. நீ வந்ததும் வாங்கமான்னு ஹாலை திறந்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தெரியாத உன்னை மீட்டிங் அனுப்பினாரு பாரு, அவரை சொல்லணும். இல்ல சார், அது ஏய், பேசா பேசுன. உனக்கு கொஞ்சமாவது பஞ்சுவல் இருக்கா? என்னமோ ஆபீஸ்ல நீங்க கிளம்புங்க, நான் கேப புக் பண்ணிருக்கேன் வந்துடுறேன்னு திமிரா சொன்ன. இதுதான் நீ வர லட்சணமா? என்னால போற வரவெல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க. இங்க ஒருத்தர் முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு தெரியும்ல. தெரிஞ்சும் என்ன வெறுப்பேத்தி பார்க்க அங்க எங்கன்னு போய் சுத்திட்டு வரியா? சார் நான் எங்கேயும் சுத்திட்டு வரல. சுத்தலனா
2 கிலோமீட்டர் இருக்கிற மீட்டிங் ஹாலுக்கு எதுக்கு 2 மணி நேரம் ஆகுது? சார் நான் இப்ப எங்க போயிட்டு வரேன்னு தெரிஞ்சா ஏய், நீ எங்கேயோ போய் தொலை. நீ எங்க போற எங்க வரன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஆனா எங்கேயாவது போய் தொலைறதுக்கு முன்னாடி இந்த ஃபைலையாவது என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. நானாவது உள்ள போய் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருப்பேன். நீ ஃபைலை கொடுக்காததால என்னால உள்ள போக முடியல. சார் இந்த நேரத்துக்கு எப்படியும் ஒரு 2-3 கம்பெனி தான் ஐடியா சொல்லிருப்பாங்க. எல்லாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட சாரி கேக்குறேன். நீங்க வாங்க மீட்டிங்ல கலந்துக்கலாம். ஏய், இந்த மீட்டிங்க்கு டைமிங் கீப் அப் பண்ணலனா அதுக்கப்புறம் அலோடே கிடையாது. ஆல்ரெடி டோர் க்ளோஸ்ட். இதுக்கப்புறம் யாரப்பா அது சாரி கேட்பேன்? வந்ததே லேட்டு. இதுல 2-3 கம்பெனி தான் ஐடியாவே சொல்லியிருப்பாங்கன்னு பேச்சுவேன். என்ன இங்க பாரு, நீ லேட்டா வந்ததுனால என் கையில நீ ஃபைல கொடுக்காம இருந்ததுனால தான் இன்னைக்கு மீட்டிங்ல கலந்துக்க முடியாம கான்ட்ராக்ட் போக போகுது. நீ பண்ண இந்த தப்புக்கு நான் பொறுப்பேத்துக்க முடியாது. அதே நேரம் இப்படி பொறுப்பே இல்லாம என்ன காக்க வச்சு லேட்டா வந்த உன்னை சும்மா விட மாட்டேன். நேரா எம்டி கிட்ட போய் நடந்ததை சொல்லி உன் சீட்டை கிழிச்சு வெளியில அனுப்புறனா இல்லையான்னு பாரு. என்னைய வெயிட் பண்ண வச்ச. எப்படி உள்ள போறது? அக்கா என்னம்மா? உள்ள மீட்டிங் ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? ரொம்ப நேரம் ஆச்சுமா. எப்போ முடியும்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சரியா தெரியல. மத்தியானம் வரைக்கும் தான் ஹால் புக் பண்ணிருக்காங்க. அதனால மத்தியானத்தோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு டீ பிரேக் விடுவாங்க. அதுல வேணா உள்ள இருக்கிற சார் கிட்ட கேட்டு சொல்றேன்.